வணக்கம். சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலை தான் சும்மா இருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பரஸ்ட்டை சொல்கிறாரு. பரசு ஒரு வேலையை ரெடி பண்ணி கொடுக்குறாரு ஒரு ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் தான் ரோகிணியோடைய பையனை புதுசாக சேர்த்துருக்குறாங்க. இந்த விஷயம் ரோகிணிக்கும் தெரியாது, அண்ணாமலைக்கும் தெரியாது. இப்படியே இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை பார்க்க சொல்கிறாங்க. அதாவது வரவு செலவில் கணக்கு மட்டும் பார்க்கணுங்க. இங்கே ஃபீஸ் கட்டுவாங்க, அந்த ஃபீஸ் கட்டுறது எவ்வளோ அமௌண்ட் யார் யார் எவ்வளோ கொடுக்குறான்னு கணக்கை மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெளில கிளம்புறாரு. அந்த நேரத்தில் ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு நாளுங்கிறதுனால விடுறதுக்கு ரோகிணியும் அவங்க அம்மாவும் ஆட்டோவில் வராங்க. ஸ்கூலை பார்த்தோன்னா சந்தோஷமாக ஓடி வராங்க. அப்போது அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மரத்து ஓரமாக இருக்கிறாங்க. அண்ணாமலை நிற்கிறது ரோகிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் தெரியல. அவங்க உள்ளே போய் பேசிவிட்டு கிளாஸில் விட்டு போயிடுறாங்க. டீச்சர்கிட்ட சொல்லி விட்டு போயிடுறாங்க. ஆட்டோவில் போயிடுறாங்க. அப்புறம் அண்ணாமலை வழக்கம் போல் ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. எப்படியா இருக்குது. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குது. நம்ம பையனை இந்த முத்து மீனாவும் வாங்கிப்பாங்க, அவங்க வளர்க்கணும்னு நினைஞ்சாங்க. நம்ம அதெல்லாம் புறந்தள்ளி நம்ம அம்மாவை சென்னையில் ஒரு வீடை வாடகைக்கும் எடுத்து இங்கே பள்ளிக்கூடத்துலேயே பக்கத்துலேயே சேர்த்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் நம்ம ஒரி இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் ஆன்ட்டி பண்ணிக்கிற பிரச்சனைக்கு தாலி கொடியை விற்று மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ புதுசாக பெரிய பிரச்சனை ஒன்று வரப்போகுதுன்னு தெரியாமல் அவங்க வேலையை வழக்கம் போல் பார்க்குறாங்க. அங்கே ரோகிணியோட ஓனர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன ரோகிணி, நீ பார்லர்லேயே இருந்த மாதிரி இல்லை, நான் உங்களை நம்பி தானே அந்த பார்லரை விட்டு போகிறேன், நீங்கள் இப்படி பண்ண என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பையனை ஸ்கூலில் சேர்த்தேன் அப்படின்னுது. பையனை ஸ்கூலில் சேர்த்திங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லி மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பையன், ஒரு கஷ்டப்பட்ட பையன் இருந்தான் மேடம். அவனை ஸ்கூலில் சேர்க்க யாருமே இல்லை, அதான் சேர்த்து விட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, ஆனால் இன்னமும் இப்படி பண்ணாதம்மா. சரி, யாருக்கோ உதவி பண்ணுற, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் வரும்போது எல்லாமே நீ இருக்க மாட்டேற. கேட்கும்போதும் அவங்க வேலை பார்க்குறவங்க உன்னை காப்பாற்றுறதுக்கு மேடம் இப்போ தான் போனாங்க, க்ரீம் வாங்க போனாங்க, அப்படி போனாங்க, இப்படி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு லெவலுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதம்மா, பார்த்துக்கோமா, நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் சேரு அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆகா, ஓனர் நம்ம இல்லாத நேரம் தான் வராங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்லர் போயிடுறாங்க. அங்கே பார்லர் போய் வேறு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் வரும்போது நீங்கள் இருக்க மாட்டேறீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இனிமேல் நீங்கள் லீவு அதிகம் எடுக்கக்கூடாதான் அப்படிங்கிறாங்க. சரி, வேறு எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி, நான் அப்படி உனக்கு 500 வச்சுக்க, நீ 500 வச்சுக்கான்னு 2-3 பேருக்கு கொடுக்காங்க. உடனே மேடம் அப்படிங்கிறாங்க, இங்கே பாரு, எப்போ வந்தாலும் இதே மாதிரி சமாளிக்கிறீங்க. என்ன ஒன்று, ஓனர் வருது மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தகவல் சொல்லணும். ஓனர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், மேடம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது. நானும் இப்போ தனியாக வேறு பார்லர் வைக்க போகிறேன், அதில் அப்படியே உங்களை வேலைக்கு சேர்த்துடுவேன், டபுள் சம்பளம் தந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசையை கிளப்புறாங்க. மேடம், இங்கே வேலை பார்க்குறது ஒரு டபுளாக சம்பளம் தருவீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் உங்களை இங்கே வேலைக்கு வச்சேன், என் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த பார்லரை விற்றுட்டேன், இப்படியே இருக்க போகிறதில்ல. என் புருஷனுக்கு பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது, வந்துச்சுன்னா கோடிக்கணக்கான வருமானம் ஒரு மாதத்துலேயே வரும். அப்படி வரும்போது இந்த சிட்டி ஃபுல்லும் நம்ம பார்லர் தான் இருக்கும். நீங்கள்லாம் என்னோடய மேனேஜராக இருப்பீங்க, எல்லா சைட்டையுமே நீங்கள் என்ன செய்வீங்க, பார்த்துட்டு வருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம், நீங்கள் சொல்லதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த லெவல் நோக்கி நீங்கள் போக போகிறீங்க, நாங்களும் உங்களை பின்னாடியே வரப்போகிறோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் சின்னதாக தான் தொழில் ஆரம்பித்தார், அவருடைய திறமைக்கும் அறிவுக்கும் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி ஒரு பெரிய டிவி கம்பெனியிலேருந்து மொத்த டீலர்ஷிப்பே என் வீட்டுக்காரர் தான் கொடுக்காங்க. அவர் பார்த்து யாருக்காவது இறக்கப்பட்டால் தான் சப் டீலரே கொடுக்க முடியும். அந்த நிலமையில என் வீட்டுக்காரர் இருக்கார். கிட்டத்தட்ட கஸ்டமர் மட்டுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஒரு 20 பேர் இருப்பாங்க. அப்போது 40 டிஸ்ட்ரிக்டில் நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க அளந்து விடுதாங்க. அப்போ மேடம், 40 டிஸ்ட்ரிக்ட்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, அவ்வளோ பேர் என் வீட்டுக்கார்ட்ட தான் வாங்கி ஆகணும். அப்போ என் வீட்டுக்காரோட நிலைமை நினச்சி பாருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், அவ்வளோ பொருள் வைக்கணும்னா உங்களுக்கு பெரிய குடோன்லாம் வேணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினைவு வருது இவங்களுக்கு. மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ்,
நம்மளுக்கு தானே டீலர்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இதில் என்ன சந்தேகம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பெரிய குடோன் எடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதை பற்றி யோசிக்கலையே அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள், நான் வந்து பார்லர் வேலை வச்சுருக்கேன், நானே இதை யோசிக்கும் போது நீங்கள் யோசிக்க வேண்டாமா? நம்மளுக்கு பெரிய டீலர்ஷிப் வருதுன்னா கண்டிப்பாக அந்த டிவியை ஃபுல்லும் வைக்கிறதுக்கு வந்து நம்ம குடோன் காணாதில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், நம்ம குடோனில் வச்சுக்கலான்னு தான் பார்த்தேன், அப்படியே கம்பெனிலேருந்து வரும்போது அப்படி அப்படியே அனுப்பிவிட்டுலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இங்கே பாருங்கள், ஒரு சில சப் டீலர் வந்து அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு நாளில் வாங்குவாங்க. எல்லோரும் ஒரே நாளில் வாங்க மாட்டாங்க. நம்ம கம்பெனியில் லோடு ஏற்றிட்டு வர அன்றைக்கி அப்படியே வாங்குவாங்க, நம்ம அப்படியே இறக்க முடியும் இல்லைல்ல. அப்போ நம்மளுக்கு பெரிய குடோன் வேணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் அதை யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன், நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஸ்டாஃப் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மேடம் அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்கள் ரெடி பண்ண மனோஜ் அப்படின்ட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஏன் சிரிச்ச அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், உங்கள் வீட்டுக்காரர் பெரிய டீலர் ஆகிட்டார், அவர்கிட்ட தான் எல்லா சப் டீலரும் வாங்கணும், அதுவும் உங்கள் வீட்டுக்காரர் வந்து மனசு வச்சா தான் வாங்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு டீலர் வந்து என்ன மேடம் நினைக்கணும், முதல்ல ஒரு பொருளை வைக்கிறது குடோன் வேணும்னு நினைக்க வேண்டாமா? இது நினைக்காம மேடம் தொழில் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லுறதுலாம் நம்ப முடியவே இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் இந்த விஷயத்தை மட்டும்தான் மறந்துருக்காரு, இல்லைன்னா மற்ற விஷயத்தெல்லாம் நினைவு இருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம், அடிப்படை பணியே இது தானே மேடம் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்லர் ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம க்ரீம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா மேடம், சீப்லாம் வாங்குவோமா வாங்க மாட்டோமா மேடம் அப்படிங்கிறாங்க. அடிப்படை ஒரு பொருள் இல்லாமல் எப்படி மேடம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு ஒரு மாதிரி அவசியம், சரி வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதெல்லாம் யோசிக்காமையே அவர் வந்து பிஸ்னஸ் நடத்திட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரோகிணிக்கு ரொம்பவே ஒரு சிந்தனையாக இருக்குது. அப்போ மனோஜ் எப்படி தான் தொழில் பண்ணுறாரு, நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லரை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதில் பார்லரில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, மேடம் இப்போ தான் ஓனர் வந்துட்டு போனாங்க, நீங்கள் இல்லை, ஏதோ ஒரு வகையில் சமாளித்து மறுபடியும் உள்ளே வந்துட்டீங்க, இப்போ மறுபடியும் அவங்க வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஓனரை பற்றி நல்லாவே தெரியும், ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாங்கன்னா ஒரு பார்லருக்கு அடுத்த வாப்பில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு சிட்டிக்குள்ளே 32 பார்லர் இருக்குது, 32 பார்லருக்கு சுற்றுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும், அவங்க வரமாட்டாங்க. அவரு நேராக மனோஜ் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் ரோகிணிகிட்ட ஃபோன் பேசி முடித்த உடனே ஆள் ஏசியை போட்டு கல்லால் உட்காந்து அவர் பாட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஸ்டாஃபுகளெல்லாம் பேசி சிரித்து விளாண்டுட்டு கிடக்காங்க. இங்கே கஸ்டமர் 2-3 பேர் வந்து பொருளை பார்க்காங்க. அதனுடைய விலை என்ன, எவ்வளோ குறைச்சி கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. ஏன்னா ஸ்டாஃபெல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய ஓனரு காலையிலே சாப்பிட்டு வந்து ஏசி காற்றுல நல்லா தூங்குதார். இதை பார்த்தோன்னா ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அப்போ ஸ்டாஃபெல்லாம் சத்தம் போடுறாங்க, என்னங்க நீங்கள் அங்கே பொருள் வாங்க வந்திருக்காங்க, அவங்கள என்ன ஏதுன்னு பார்க்காம அவங்க பாட்டு சிரித்து பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி மேடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படி இப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க. இங்கே மனோஜ் நல்லாவே தூங்கிட்டுருக்காரு. பக்கத்தில் போய் ரோகிணி இருக்கிறதே தெரியல. அப்போது அந்த புதுசாக பொருள் வாங்க வந்தவங்கக்கிட்ட இந்த பொருள் இந்த எவ்வளோன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ குறைக்கலாம் வைக்கலாங்கும்போது ரோகிணி இவ்வளோ குறைக்க முடியும், இவ்வளோ தான் எங்களுக்கு கட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரேட் பேசி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி விற்றுட்றாங்க. அது ஒரு 7000 வியாபாரம் ஆகுது. ஒரு மிக்சியும் இன்னொரு ஒரு கிரைண்டரும் விற்றுருக்குறாங்க. 7500 நம்ம வருது. அதை வாங்கி கல்லால் போட போகிறாங்க. அப்போ கல்லாவில் கை வச்சோன்னா மனோஜ் முழிக்கிறாரு. இன்னும் நீங்கள் என்ன செய்த அப்படிங்கிறாங்க. நீ என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. கல்லில் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீ வியாபாரம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்து அனுப்பிடுறாங்க. இப்போ நான் வந்து இப்போ 2 வியாபாரம் பார்த்துருக்கேன், ஒரு மிக்சியும் ஒரு கிரைண்டரையும் விற்றுருக்கேன். ஸ்டாஃபு அங்கே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இங்கே கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருக்க. பொருட்களை வாங்க வந்தவங்க இந்த கடையில் வந்து ஓனரும் தூங்கிட்டு இருக்காரு, ஸ்டாஃபும் இந்த பதிலும் சொல்ல மாட்டேங்காங்க, சிரித்து விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன கடையோ அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இடத்துல நீ இப்படி தான் இருப்பியோ அப்படிங்கிறாங்க. நான் ஓனரு தூங்கலாம், அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, கடையில் வந்தால் பேச தான் வருவீங்களோ, ஏன் வியாபாரத்தை பார்க்க மாட்டீங்களோ? ரோகிணி வந்து வியாபாரம் பார்த்துருக்கா, என்ன சத்தம் போடுற அளவுக்கு இருக்குது, நீங்கள் ஒழுங்காக வியாபாரத்தை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நீங்களே வந்தவுடனே உங்களுக்கு வசதியில் தூங்கிட்டீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் அங்கேருந்து வர வசதி இருக்குங்களா சார் அப்படிங்கிறாங்க. வசதி இருந்தால் அவங்க வீட்டில் இருந்து தூங்க, என் கடையில் வந்தால் கரெக்டாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் சாரி சார் சாரி சார்ன்ட்டு போயிடுறாங்க. மனோஜ் முதல்ல உங்கள் மேலே தான் தப்பு அப்படிங்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி தப்பு, கரெக்டு தான், இவங்களெல்லாம் வேலையை வச்சது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அது வேலை வச்சது தப்பு இல்லை, நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற அப்படிங்க. பிறகு கல்லால் உட்காந்து தூங்கிட்டே இருப்பீங்களா காலையிலே, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி 1.5 மணி நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்துலேயும் நல்லா தூங்கிடுவீங்க அப்படி தானே?
மனோஜ் நீங்களே இப்படி தூங்குனீங்கன்னா உங்கள் ஸ்டாஃப் எப்படி வேலை செய்வாங்க? வார கஸ்டமர் வந்து இந்த கடையில் நம்மகிட்ட பணிவாக பேசுகிறாங்களா, அன்பாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் அன்பாக பேசுகிறதுக்கும் வழி கிடையாது, அவங்கள அணைச்சி பேசுகிறதுக்கும் வழி கிடையாது. நீங்கள் தூங்குறீங்க, அவங்க அங்கே ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க. வார கஸ்டமர் பொருளை எட்டி பார்த்துட்டு இந்த கடையில் யாரும் நம்மளுக்கு பொருளை எவ்வளோ விலை குறைச்சி தரேனா தரலையா அப்படிங்கிறத பேச போகிறதும் கிடையாது. சரி நம்ம பக்கத்து கடையில் போய் வாங்கணும்னு அவங்க பாட்டில் போயிட்டுருப்பாங்க. இப்படி இருந்துக்கிட்டு வியாபாரம் ஆகலைன்னு என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. மனோஜ், பெரிய டீலர்ஷிப் எடுத்தால் மட்டும் காணாது. பெரிய டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டும் இப்படி நீங்கள் கல்லால் உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சப் டீலர் பூராமே உங்கள் தலையில் பருப்பு அரைச்சிட்டு போயிடுவாங்க, பருப்பு கடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் அந்த பருப்பை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணும், பார்த்துக்கோங்க, சோற்றுக்கு ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க. ரோஹினி, என்ன ரோஹினி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. சரி, என் ஸ்டாஃப் வந்து சொல்கிறான், பெரிய டீலர்ஷிப் எடுத்தீங்கன்னா பெரிய குடோன் எடுத்துருக்கணும் மேடம், எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நீங்கள் வந்து தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதை பற்றி யோசிக்கலை. ஏன் யோசிக்கலை அப்படிங்கிறாங்க. ரோஹினி, நான் என்ன யோசிக்கலைனாக்கா நம்ம குடோன்லேயே வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், இந்த ஃபர்னிச்சர் கடைக்கு அந்த குடோன் ஓகே, பெரிய சப்டீலராக நீங்கள் வரும்போது அதுக்கேற்றாப்புல குடோன் எடுக்கணும்ல அப்படிங்கிறான். ஆமாம் ரோஹினி, அதுக்கு எங்கே போய் எடுக்கிறது அப்படிங்கிற. ஆமாம், என்கிட்டே கேளுங்க, 4 இடம் அலைஞ்சி எந்த இடத்துல குடோன் எடுத்தால் சரியாக வரும், அது போக போக்குவரத்து போக வர சரியாக இருக்குமா, குடோன் எவ்வளோ பெரிய குடோன் எடுத்தால் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படின்னு யோசிக்கணும். உங்கள் சப்டீலர் எத்தனை பேர், அப்போ சப்டீலர் எத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணுன்னா இதில் வச்சு நம்ம கொடுக்குறது. ஆவரேஜாக வந்து யார் யார் என்ன டெபாசிட் கொடுத்துருக்காங்க, என்ன அமௌண்ட்டுக்கு அவங்க எடுக்காங்க, ஒரு டிவியோட விலை என்ன அப்படின்லாம் உங்களுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. அமர் பண்ணி அந்த டிவியோட விலை என்ன இருக்கும் அப்படிங்கிற. ஆமாம், என்கிட்ட கேளுங்க. நீங்கள் வந்து மனோஜ் இப்படிலாம் இருக்காதீங்க, நெட்லேயாவது பாருங்கள், பார்த்து அந்த கம்பெனியோட டிவி விலை எவ்வளவு, ஒவ்வொருத்தங்க எவ்வளோ டெபாசிட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளோ டிவி நம்ம அந்த ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கணும், அதை கணக்கு பண்ணி எத்தனை பேர் நம்மக்கிட்ட வந்து சப்டீலராக வந்திருக்காங்க, அப்போ குடோன் நம்மளுக்கு இவ்வளோ குடோன் இந்த சைஸில் இருந்தால் சரியாக வருமா அப்படிங்கிறது யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹினி, அதை நீனே பாரேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கணும் மனோஜ், இன்னொரு ஆள் சொல்லி இப்படி பண்ணால் சரி வராது அப்படிங்கிறாங்க. ரோஹினி, நீ என்னை விட நீ நல்லா விவரமானவா, ஆனால் நீ பாரேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் பார்க்காங்க. பார்த்துட்டு, மனோஜ், ஒரு டிவியோட விலை இவ்வளவு, அதோடய சைஸ் இவ்வளோவா இருக்குது, சரியா, ஒரு ஆள் வந்து இவ்வளோ டெபாசிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன், டெபாசிட் கொடுத்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து டிவி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ டிவி கொடுக்க வேண்டியிருக்குன்னா ஒரு ஆளுக்கே எவ்வளோ அப்படின்னு சொன்னால் எத்தனை சப்டீலர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இத்தனை சப்டீலர் இது வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு கால்வாசி வைப்போம், இவ்வளோ சப்டீலர் வந்திருக்காங்க, இனிமேல் யாராவது வரக்கூடும், அப்போது இவ்வளவு டிவி இருக்கும், அப்போ இவ்வளோ டிவி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இத்தனை சதுரடியில் இடம் இருந்தால் மட்டும்தான் அந்த குடோன் ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ பெரிய குடோன் எடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் டோட்டலாக டீலர்ஷிப் எடுத்திருக்கீங்க, சந்தோஷ் சார் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையா, நீங்கள் வந்து குடோன் எடுத்தீங்களா வச்சுட்டிங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. குடோன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆமாம் இருக்குது அப்படின்னேன். நான் நம்மளுக்கு தான் இந்த குடோன் இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ் காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க, கம்பெனியிலேருந்து எடுத்து அப்படியே நம்ம கொண்டு டேரெக்டாக வந்து எல்லோரும் கொடுக்க முடியும், நம்ம சூழ்நிலையும் பார்க்கணும்ல, நம்மக்கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து டேரெக்டாக வாங்கினாதானா வந்து நம்மளும் ஒரு டீலராக கெத்தாக இருக்க முடியும், நம்மளும் டேரெக்டாக நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹினி, நீ சொல்லுறதெல்லாம் சரிதான், இவ்வளோ பெரிய குடோனை பார்க்கணுன்னா பெரிய அளவில் அமௌண்ட் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன பண்ணுன்னு எனக்கும் தெரியலையே, பணம் அப்போ உங்கள்கிட்ட சுத்தமாக இல்லையா அப்படிங்கிறாங்க. வேறு எங்கேயாவது லோன் ஏதாவது ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க. எங்கே ரோஹினி பண்ண முடியும், ஒன்றும் தெரியலையே, நான் அப்போ ஃபைனான்ஸில் தான் யார்கிட்டயா கேட்டு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் முதல்ல குடோன் ரெடி பண்ணணும், வேறு வழியே கிடையாது, நம்ம குடோன் வந்து வாடகை தான் எடுக்க போகிறோம், என்ன பார்ப்போம் முதல்ல குடோனை அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஸ்டாஃபாக கடையை பார்த்துக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் குடோன் பார்க்குறது அங்கங்கே 2 பேரும் அலைகிறாங்க. அப்போ அவர் சப்டீலர் ஃபோன் அடிக்காரு. சார், நான் உங்கள் கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கடையில் அந்த ஸ்டாஃப் சதீஷ் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்டை கொடுத்துருங்க, அவர் வந்து சந்தோஷ் சார் அக்கௌண்ட்டில் போட்டுருவாரு அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாங்க. இவர் பார்க்குறாரு, நம்ம ஓனரு ஆத்திர அவசர செலவுக்கும் தர மாட்டேங்காரு, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கும் செலவு தர மாட்டுறாரு, இது சரி வராது, நம்ம பேசாமல் இந்த பணத்தை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டீலர் கொடுத்த 5 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு 6 பாட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ பக்கத்தில் உள்ள ஆள்கிட்டன்னு சொல்லிட்டு போயிட்டு, நான் வரமாட்டேன், நீங்களாம் நீங்கள் கேட்டால் தெரியலன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்படியாரு இங்கே ரோகிணியும் மனோஜ் அங்கங்கே குடோனை பார்த்துட்டு அலையுதாங்க.
அப்போ ரோகிணியோட ஓனர் மறுபடியும் ரோகிணி ஏதாவது லேலங்கடி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்லருக்கு வந்துடுறாங்க. பார்லரில் இல்லை. அப்போது ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. வந்தாங்க மேடம், இப்போ தான் வெளில போனாங்க ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன நடிச்சிக்கிட்டுலாம் இருந்தீங்களா எல்லோரும்? இனிமேல் ரோகிணிக்கு வேலை இல்லை, நீங்களும் ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம், இல்லைனா நீங்களும் கொண்டோட கிளம்புனா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. மேடம் சாரி மேடம் இனிமேல் இப்படி நடக்காது மேடம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரு லிமிட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு இங்கே வேலை இல்லை, குறிப்பாக சொல்லிடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, நான் போன பின்னாடி ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, இனிமேல் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாதான் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓனர் கிளம்புனப்போ ஒரு 1/2 hour கழித்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி மேடம் வந்திருந்தாங்க நீங்கள் போன பிறகு மேடம் அப்படிங்கிறாங்க. என்ன வந்திருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், உங்களை வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கணக்கு வழக்கை ஒப்படைச்சிட்டு மட்டும் ஆஃபீஸில் போவீங்களா, ஓனர்கிட்ட நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தலை, அதனால் இனிமேல் நீங்கள் வேலைக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. கேட்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோஹினி என்னாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு மாதிரி பதறுதியே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தி வேலைக்கு வரல, வேலை நிறைய இருக்காதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ அவன் பார்லரில் இறக்கி விட்றேன், நான் இப்போ என்ன குடோன் பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அங்கங்கே பார்க்காங்க, குடோன் ஒன்றும் செட் ஆகலை. அப்போ ஒரு குடோன் பெரிய குடோனாக இருக்குது, அவங்க அமௌண்ட்டு கூட கேட்குறாங்க. அப்போ அந்த குடோனுக்கு எவ்வளோ டெபாசிட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களுக்கு 12 லட்ச ரூபா தந்தால் தான் அந்த குடோனை தருவோம் அப்படிங்கிறாங்க. நீ 12 லட்ச ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்றுமே தெரியல, ஒன்று செய்யலாம் மனோஜ், உங்கள் கடையை அக்ரிமெண்ட்டை வச்சு வேணால் நம்ம யார்ட்டையாவது ஃபைனான்ஸ் வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இருக்கிறாங்க, ஆனால் அதை சொன்னால் சரியா வருமானு தெரில, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி, எங்களுக்கு ஒரு 12 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காருக்கு பெரிய டீலர்ஷிப் வருது, அதுக்கு ஒரு குடோன் ஒன்று பார்த்துருக்கோம், அந்த குடோனுக்கு டெபாசிட்டே 12 லட்ச ரூபா கேட்குறாங்க, மாதம் 25,000 வாடகை, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் குடோனுக்கு அட்வான்ஸ் வேணுமே, கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு மாதம் வட்டி தந்துடுவார், அவர் சும்மா ஒன்றும் கேட்கல, அவர் அக்ரிமெண்ட் பண்ண பேப்பர் வச்சுருக்கிறாரு, அதை அவங்கள்ட்ட தந்துட்டு தான் கடன் கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்கிட்ட உடனே இல்லை, நான் யோசித்து சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சிட்டி, தினேஷ் எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட், இது எப்படியாவது ரெடி பண்ணி கொடு சிட்டி, எனக்காக பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி நான் உனக்காக எதனாலும் பண்ண தான் செய்வேன் ரோகிணி, உங்களுக்கே தெரியும், நான் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த முத்து குடும்பத்தில் இருந்து ஒருத்தன் கடை வச்சு பெரிய ஆள் ஆகிறான், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரோகிணி புருஷன் அப்படிங்கிறனால நான் பொறுத்துட்டு இருந்தேன், ஆனாலும் இனிமேலும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் சரி வராது, முத்து குடும்பம் என்றைக்குமே பெரிய ஆளாக வரக்கூடாதுன்னு சமூகத்தில் அப்படின்னு நினைக்காரு சிட்டி. அப்போ சிட்டி அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி எனக்கு இப்போ ஒரு 12 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக வேணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி, ஓன்ட்ட இல்லாத பணமா அப்படிங்கிறாங்க. வேறு ஒரு கதையில் நான் மாற்றி விட்டுட்டேன், எனக்கு 12 லட்ச ரூபா வேணும், உடனே போட்டு விடு அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்றாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, அந்த ரோகிணி புருஷன் குடோன் வைக்கிறதுக்காக நம்மகிட்ட டெபாசிட் கேட்குறான், அவன் கடையை இதை சொல்லியே எழுதி வாங்கிடணும், வட்டி எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணன், அவன் கடையில் சுத்தமாக வருமானம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த பொண்ணு பெரிய டீலராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. விசாரித்து பார்த்தாலும் அதுதான் உண்மையாக இருக்குது. எப்படி தான் இவனுக்கு டீலர்ஷிப் கொடுக்குறாங்களோன்னு தெரியல, ஆனால் டீலர்ஷிப் தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கண்ணே, அந்த ஒத்த கடையை வச்சு தானே அந்த டீலர்ஷிப் வாங்கியிருக்கான் அப்படிங்க. ஓ அப்படியா, அப்போ அந்த கடையை நம்ம வாங்கினா நம்ம டீலர் ஆகிடலாம்ல அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாண்ணே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த கடையை ஃபஸ்ட் நீங்கள் வாங்கணுன்னா வெயிட்டாக போடணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவர் பணம் தாரேன்ட்டார், உடனே நானும் தாரேன்ட்டார், ஆனால் வட்டி தான் கொஞ்சம் கூட வரும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் 5, 10 கொடுத்துட்ருந்தேன், அவர் 20 கேட்குறாரு, 20 கேட்டால் நான் தரேன் அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களை விசாரித்து பார்த்தாக்க பெருசாக சொல்கிறாங்களாம், நான் உங்களை பேரை சொன்னேன், உங்கள் கடைக்கார பேரை சொன்னேன், உங்கள் வீட்டுக்காரர் அப்படி ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு, அவருக்கு ஒரு டீலர்ஷிப் வருது அப்படின்னு சொன்னேன், அதை விசாரித்து பார்த்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, இதெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அதனால் 20 பைசா தந்தால் 20 பைசா வட்டி தந்தால் நான் தரேன் அப்படிங்கிறாரு. சிட்டி, 20 பைசா வட்டினா என்னாச்சு சிட்டி, 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபா ஆச்சே, 12 லட்ச ரூபாய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி,
நீங்கள் வேணும்னா வாங்கிக்குவீங்களா, இல்லைன்னா அவ்வளோதான், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சும்மா கூட வந்து வாங்கிப்பேன் அப்படின்னு சீனை போடுறாங்க. சரி நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்ட்ட சொல்கிறாங்க. மனோஜ், ஒரு ஆள் வந்து தாராங்க அப்பலாம், ஆனால் 20 பைசா வட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, 20 பைசா கொடுக்கணுமா? சரி பார்த்துக்கலாம், நம்ம கொடுத்தா தானே, அவன் 20 பைசா கேட்டானுமா நான் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறாங்க. ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவாங்க, அதில் கையெழுத்து போட்டு விட்டு போனால் அது பாட்டில் பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுதார். ஏன்னா அவருக்கு கடன் வாங்குறது தான் பெருசாக நினைப்பார், தவிர்த்து கொடுக்குறத நினைக்க மாட்டார். அங்கே சிட்டியோட சித்து விளையாட்டு அவருக்கு தெரியல. அப்போது மனோஜ் சொன்னதை சொல்லிவிட்டு நேராக சிட்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சிட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்காருக்கு வந்து வருமானம் நல்லா தான் வரப்போகுது, தந்துடுவாங்கிறாரு, அதனால் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆனால் அக்ரிமெண்ட் போடும்போது நான் வரமாட்டேன், என் வீட்டுக்கார் உங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுவார். ஏன்னா நாங்கள்லாம் வந்தோம் அப்படின்னா முத்துக்கோ மீனாவுக்கோ தெரிஞ்சுட்டா இது இதாயிரும். என் வீட்டுக்கார் மட்டும் ஒரு மாஸ்க்கு போட்டு வருவார், உங்கள் ஆஃபீஸ்லேயே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா எப்படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்துடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து மனோஜ் வந்து சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அக்ரிமெண்ட்டில் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, 1 மாத வட்டி கொடுக்க ஒரு நாள் தவறுனாலும் உங்கள் கடையை நாங்கள் நடத்த வேண்டியது, அதுக்கப்புறம் கடைக்கு உங்களுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு எழுதி வச்சுருக்காங்க. இது தெரியாத மனோஜ் ஆர்வக்கோளாறில் போய் கையெழுத்தை படிக்காமல் கையெழுத்து போட்டுருந்தார். எப்பவும் போல் வழக்கம் போல் ஆர்வக்கோளாறில் படிக்காமல் கையெழுத்து போட்டுருந்தார். கேட்டால் நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 5 டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிம்பார். அவர் படிக்காமல் கையெழுத்து போட்டுருந்தார். கையெழுத்தை போட்டுறாரு. போட்டு 12 லட்ச ரூபா வாங்கிட்டு அவர் பாட்டில் கிளம்பிடுறாரு. நீ 12 லட்ச ரூபா வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைவா, அந்த குடோனுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அந்த குடோனுக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க 5 வருஷத்துக்கு. மாதம் 25,000 ரூபா வாடகை கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெளிவாக ரோகிணி படிச்சிடுறாங்க. ரோகிணி பயங்கரமான தெளிவான ஆளுங்கனால படிச்சிடுறாங்க. மனோஜ், அங்கே சிட்டிக்கு எப்படி எழுதி கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி எழுதியிருப்பான், 20 பைசா வட்டி வாங்கியிருக்கான், 10 மாதம் தர வேண்டியது நான் பார்த்துக்கலாம், அப்படி கொடுத்தா தானே. 20 பைசா வட்டி கேட்காங்க, 20 பைசா வட்டிலாம் யார் வசூல் பண்ணால் தர முடியாதுன்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, அவன் ஒரு மாதிரியான ஆள் அப்படிங்கிறாங்க. அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னா நம்ம தான் பெரிய ஆள் ஆயிரும், அதுவும் நம்மகிட்ட எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு வந்து நாட்கள் அப்படி நகர்ந்துக்கிட்டே போகுது. நாட்கள் நகர நகர என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்னும் டீலர்ஷிப் கொடுக்கல. சிட்டிக்கு வட்டி கொடுக்க வேண்டிய அந்த காலம் வந்துடுது. வந்த பின்னாடி ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி, அந்த வட்டி பணம் என்னாச்சு, இன்னும் மனோஜ்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேறாங்க. உடனே ரோகிணி நேரில் போகிறாங்க. என்ன மனோஜ் என்னாச்சு, அதுக்கு பணத்தை வட்டி ரெடி பண்ண சொன்னோம்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி, எங்கே வியாபாரம் ஆகுதுன்னு நினச்சிப்பாரு, நம்ம அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துக்கலாம், நீ ஃபோன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க அப்படி, ஆமாம் ரோகிணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கால் பண்ணி, சிட்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதம் வட்டி தர முடியல, அடுத்த மாதம் சேர்த்து தருவாங்க, டீலர்ஷிப் உடனே கிடச்சிடும்னு சொல்லி தான் அந்த குடோன் எடுத்தோம், குடோனுக்கு இப்போ 25,000 ரூபா வாடகை கொடுக்கணும், அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோகிணி. மனோஜ் சிட்டி அப்படிங்கிறாங்க ரோகிணி. உடனே அப்படியே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இது சரி வராது, இதுக்கு தானே நம்ம ரெடி பண்ணோம், ஒரு மாதம் அவன் கண்டிப்பாக தரமாட்டான், அவன் தருத மாதிரி தெரியல, அதனால தான் அவனுக்கே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கு மேற்பட்டவங்க வந்து சிட்டி கடைக்கு போகிறாங்க. சிட்டி கடைக்கு வந்துட்டு மனோஜ் கடைக்கு போகிறாங்க. மனோஜ் கடையில் போய், மனோஜ் வெளில வாங்க போங்க அப்படிங்கிறாங்க. வெளில போகணுமா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எது மருந்து வந்து அடிக்க வந்திருக்கீங்களா, ஏதாவது கிருமி தொல்லையா அப்படி அப்படின்ட்டு. வாந்தொல்லை தான், முதல்ல வெளில போ அப்படிங்கிறாரு சிட்டி. உடனே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா, அக்ரிமெண்ட் பேப்பர் படிக்கலை, இதை படி அப்படிங்கிறாங்க. படிக்கிறாங்க. படிச்சுட்டு, நான் 12 லட்ச ரூபா உங்களிடத்தில் வாங்கியிருக்கிறேன், நான் தர வேண்டிய வட்டியை ஒரு நாள் தாமதப்படுத்தினாலும் என் கடையை நீங்கள் நடத்தி கொள்ளலாம், அந்த கடைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்து நம்ம மனோஜ் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படி. என்னது அநியாயம், அக்ரிமெண்ட் போட்டு தானே செஞ்சுருக்கு, வெளில போ, நீ எங்கே போய் பார்ப்பைய பாரு அப்படிங்கிறாங்க. அவங்களாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு மனோஜ். அதில் போடா காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. வெளியே வந்துட்டு ரோகிணிக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க. ரோகிணி, இப்போ தான் நீ சிட்டிகிட்ட பேசிட்டு போனால், இப்போ சிட்டி ஒரு 10 பேர் கூட வந்துட்டு கடை எனக்கு வெளில போன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி இப்படி சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்து ரொம்ப ஓவராக போகிற, நான் நீ தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரன் அவன்கிட்ட பணம் வாங்க வச்சேன், இப்போ நீ என்னன்னா 10 பேரோட வந்து கடை எனக்குன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, உனக்கு எனக்கும் ஓகே தான், நீ என் ஃப்ரெண்டு தான், ஆனால் வந்து உனக்காக என்ன பண்ணலாம், நான் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு இன்னொரு ஆள்கிட்ட, அவர் வந்து இப்படி தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, உங்கள் வீட்டுக்கார் பார்க்காமே கையெழுத்து போட்டிருக்காரு, அவர் ஒரு மாதம்
வட்டி ஒரு நாள் தவறிட்டாலும் கடை எனக்குன்னு எழுதியிருக்காரு, அதை படித்து பார்த்துட்டு தான் அவர் கையெழுத்து போடணும். இதெல்லாம் பார்க்காம அவர் பாட்டில் கையெழுத்து போட்டு போயிட்டார். இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சிட்டி அப்படிங்க. ஆமாம், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் என்ன கூப்பிட்டாரு தச்சையெல்லாம், நான் போனேன். அங்கே போனோன்னா ஒரு 10 பேரை கூப்பிட்டு அவர் கஸ்டடியில் எடுத்தார் கடையை. ஸ்டாஃப் எல்லாம் அவங்க கீழே வேலை பார்க்காங்க. இன்னும் நான் ஒன்றும் செய்ய முடியாது ரோகிணி, உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு வந்து வேண்டாம், அவரை நான் முன்னிட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில. அப்போ மனோஜுக்கு மறுபடியும் கால் பண்ணால், மனோஜ் நீங்கள் எங்கே இருக்கீங்க, கடை முன்னாடி தான் இருக்கேன், என்ன செய்யணும் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. நீ அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்து தான் கையெழுத்து போடணும், ஏன் பார்க்காம போட்ட அப்படிங்கிறாங்க. இல்லை வட்டி தானே வாங்குவோம், அதை தானே போடுவாங்கன்னு நினச்சி நான் அப்படியே விட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களை மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கேருந்து அதிகாரிகள் வராங்க. வந்து என்னங்க இப்படி அவர் வட்டிக்கு வாங்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து கடையை வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்க. சார் அது மேட்ரே இல்லை சார், நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் சார் இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, இந்த டிசிஷனை பற்றி எங்களுக்கு தெரியல, நீ எங்கே பார்ப்பியோ அங்கே போய் பாருப்பா, லீகலாக பாரு, என்ன இது பாருப்பா, மற்றபடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நீ கிளம்புப்பா அப்படின்னு மனோஜ் அனுப்பிடுறாங்க. மனோஜுக்கு ஒன்றுமே புரியாமல் ரோகிணி பார்லர் முன்னாடி போய் நிற்காங்க. ரோகிணி அங்கே நிற்பாங்கன்னு சொல்லிட்டு, ரோகிணி தான் வேலையை விட்டு நிப்பாட்டாங்களே, ரோகிணி விட்டு விட்டா பார்லரோட பார்த்துட்ருக்காங்க. அப்போ சேரில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன சார் என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஓனர் இப்போ தான் சார் ரவுண்ட்ஸ் வந்துட்டு வேறு பிரான்ச்சுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. வேறு பிரான்ச்சுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நம்ம ஓனருக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குல்ல, 31 பிரான்ச் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. 31 பிரான்ச் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், 31 பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் சிரிக்கிறாரு. 31 பிரான்ச் ரோகிணி வச்சுருக்கலாம், அப்போ வருமானம் என்ன ஆச்சு, அந்த வருமானத்தில் என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பாகி பார்லர் வழியை வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி உனக்கு 31 பார்லர் இருக்குது, 31 பார்லர் உள்ள வருமானத்தை நீ என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு 31 பார்லர் இருக்கா, என்ன ரொம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்லருக்கு வந்தேன், பார்லர் வந்து ஓனர் எங்கன்னு கேட்கும்போது, ஓனர் வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, அவங்களுக்கு தான் 31 பார்லர் இருக்கலாமா சார், அதனால் அவங்க அதை பார்க்க போயிருக்காங்க, அங்கே வர சொல்ல பார்க்க போயிருக்காங்கன்னு இருக்காங்க. நீ இது வரைக்கும் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ இப்போ முதல்ல எதுக்கு அங்கே போனீங்க, முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் வீட்டுக்கு வரேன், வீட்டில் வந்து உன்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நானும் உங்களை நாக்கப்படுற மாதிரி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆண்டி, நாங்கள் வந்து குடோன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருந்தோம், அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, அதை மனோஜ் படிக்காமல் எழுதி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து 1 மாதம் வட்டி கொடுக்கலன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கடையை எடுத்துக்கோன்னு இவர் எழுதி கொடுத்துருக்காரு, அவர் கடையை எடுத்துக்கிட்டாரு. இப்போ என்ன செய்யணும் புரியல ஆண்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இங்கே விஜயா நடனப்பள்ளியிலேருந்து வீட்டில் வந்து கடுங்கடுப்பில் இருக்காங்க. இந்த மனோஜ் வரட்டோனை வழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ரோகிணியும் வந்துடுறாங்க. மனோஜ் கரெக்டாக மம்மி அப்படிங்கிறாங்க. மம்மியா அப்படின்னு சொல்லி வலுன்னு வழுக்காங்க. இது வழுக்கிறத பார்த்தோன்னா அண்ணாமலை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சா எல்லாத்தையும் கெடுத்துட்டான், கொட்டி கவுத்துட்டான் அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே முத்து மீனா வந்து ஒன்றுமே தெரியாமல் எல்லாருமே முழிக்கிறாங்க. என்னதாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எங்க தேவையில்லாமல் ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கான், அந்த வட்டிக்கு வாங்கினவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், நான் 1 மாதம் வட்டி தர்றேன்னா என் கடையை எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு, அதை கூட படித்து பார்க்காம கையெழுத்து போட்டான்னு ரோகிணி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. முடிஞ்சதா ஆட்டம், சீன் ஓவரா அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் வாயை மூடிட்டுருங்க அப்படிங்கிறாங்க. உன் புருஷனும் நீனும் வாயை மூடிட்டுருக்க போய் தான் கடை போச்சு. முதல்ல படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அலையிறான், நீ சப்போர்ட் பண்ணிட்டு அலையிற. ஏன் அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியாதா, நீங்கள் வட்டிக்கு வாங்க அவசியம் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு குடோன் எடுக்கணும், நாங்கள் எடுத்தோம் முத்து, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க கதையை அவங்க பார்க்காங்க, எனக்கு சாப்பாடு வை அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் சாப்பிட போய் உட்காடுறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, ஏங்க மனோஜ் இப்படி பண்ணியிருக்கான், ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, என்ன கேட்டுட்டு எதுவுமே அவன் செய்யலை, இப்போ அவனுக்கு வர இதில் நான் என்னத்தை கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. முத்து உங்கள் அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு, நீ போய் என்ன ஏதுன்னு கேளு, நீ கேட்டது வட்டி பணம் தானே உங்களுக்கு தரணும், வட்டி பணம் தந்துடுவோம், நீங்கள் வெளில போய் சொல்லு கடையிலேருந்து அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தாங்க பாருங்கள், அவங்க கதையில் தலையிட நாங்கள் ஆள் இல்லை, அவங்களால எப்படி பார்க்க முடியுமோ பார்க்கட்டும் நாங்கள் ஏதாவது பேசும்போது எங்கள் விஷயத்தில் இந்த மீனாவும் முத்தும் தலையிடுதாங்க, இது எங்களுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது, எங்கள் லெவல் வேறு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதுபோக என் மேலே நீங்கள் திருட்டு பட்டம் கட்டும் போது இந்த வீட்டு மருமகளாக சுருதி கேள்வி கேட்டாங்க, அத்தை எவ்வித ஆதாரமும் இல்லாமல் எப்படி நீங்கள் மீனாவை சொல்லலான்னு சொல்லிட்டு. ஆனால் ரோகிணி எனக்கு முன்னுக்கூட்டி அந்த வீட்டுக்கு வந்துட்டு என்ன அங்கே வந்து நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நான் காரணம் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மொத்தத்தில் அந்த ரோகிணி வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. நாங்கள் அப்படிலாம் இருக்க முடியாது ஆண்டி, நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்களோ பார்த்துக்கோங்க, ஏங்க உங்களுக்கு வண்டிக்கு போக வேண்டியிருக்கல, நீங்கள் வண்டிக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டிக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ மீனா மறுபடியும் கால் பண்ணுறாங்க, ஏங்க வண்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க, ஏது நிலமையில் இருக்காங்கன்னு தெரியல,
கண்டிப்பாக வந்து அவங்க மோசமான ஆளாக தான் இருப்பாங்க இப்படி பண்ணுறவங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா நாங்கள் போகல அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்து அங்கே போகிறாரு. அங்கே கடையில் சிட்டி பேசி சிரிச்சுக்கிட்டு கல்லால் உட்காந்துருக்காரு. இதை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான கடுப்பாயிருது. ஏய் இதெல்லாம் உன் வேலை தானா அப்படிங்கிறாங்க. ஏன் வேலையா? என் ஃப்ரெண்டுன்னா இருக்கார்ல இவர் தான் வந்து கடையை எழுதி வாங்கியிருக்காரு உங்கள் அண்ணன்கிட்ட, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. உன் பிளான் எனக்கு தெரியுது, என்னை ஏதோ ஒரு வகையில் வந்து இது பண்ணலான்னு பார்த்தேன், நடக்கலை. அவனும் எங்கள் அண்ணன்கிட்ட இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. பாருங்கள் முத்து, உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையே வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ பணம் இவர் கொடுத்துருக்காரு, உங்கள் அண்ணன் கொடுக்கல, அக்ரிமெண்ட்டை மீறிட்டார், கடையை இவர் நடத்துகிறாரு, சரிதானா? இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்னையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல பிள்ளை மாதிரி கிளம்பி போகிறாரு. உன்னை விட்டு கேட்குறாரு, உண்மையில் நீங்கள் தான் பணம் கொடுத்தீங்களா அப்படிங்கிற. அவர் திருதுன்னு மொழிக்காரி மொழியே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாரு. அந்த ஆளை 4 போடு போடுதார். போட்ட உடனே தம்பி 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 மேலே கை வைக்காதங்க, நான் உள்ளது சொல்லிடுறேன், இந்த கடையை நான் எழுதி வாங்கலை, சிட்டியனை தான் வட்டி கொடுத்துருந்தாரு, நீ பொம்மைக்கு தான் வச்சுருக்காரு, கேட்டால் என் ஃப்ரெண்டுங்கிறாரு, என்ன எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எதனால் சிட்டிகிட்ட போய் பேசிக்கங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இங்கேருந்து சிட்டி ஆஃபீஸுக்கு ரொம்ப கோவமாக சிட்டி ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.